இந்தியன் கூஸ்பெரி நெல்லிக்கனி தானே அப்படின்னு சாதாரணமாக நினச்சிடாதீங்க. நம்ம இம்யூன் சிஸ்டம், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அண்ட் நெல்லிக்கனி இந்த மூணுக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் கனெக்ஷன் இருக்குது. அதை இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன், ஃபுல்லாக பாருங்கள். நெல்லிக்கனி, நம்ம நெல்லிக்கனி கூஸ்பெரி விச் இஸ் கால்ட் அஸ் கூஸ்பெரின்னு சொல்லுவோம். இந்த கூஸ்பெரின்ற வார்த்தை நம்ம கண்ட்ரியோட மற்ற கண்ட்ரி பீப்புள் கேட்டான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு அப்படி இருக்கும், எங்கடா கிடைக்குது அப்படின்னு பார்த்து வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம அது எவ்வளோ இலக்காரமாக நினைக்கிறோம். லைக் நம்மளுக்கு நல்லா கிடைக்குது, ஆனால் நம்ம சாப்பிட்றது இல்லை. ஏன் சாப்பிட்றது இல்லை அது என்ன நம்மளுக்கு புரியுறது இல்லை ஒன்றும். அதுதான் இப்போ மேட்ரு. நம்ம நிறைய சிட்டிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ப்ளூபெரிஸ் அப்படின்னு ஒன்று கிடைக்குது. அது தெரியும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும். ப்ளூபெரிஸ் எப்படின்னா, அதை வாங்கினோன்னே நம்ம என்ன நினைக்கிறோம், அதை எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு ஃப்ரூட்டு அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு எக்ஸாட்டிக் ஃப்ரூட் சாப்பிட்றோம்டா, நம்ம பசங்களுக்கு இது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறோம். நாங்களே இப்போ வாங்கி கொடுத்துருக்கோம். முன்னாடி எனக்கு தெரிகிற வரைக்கும் நான் அந்த ப்ளூபெரிஸில் வாங்கி கொடுத்துருக்கேன். அதில் ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, அப்படி இருக்குது, நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, இம்யூனிட்டி கூடும் அப்படிலாம் சொல்லி நானே என் பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் அதே இது ஆம்லாவில் 50 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. அந்த ப்ளூபெரியை காட்டிலும் 50 மடங்கு ஆன்டி ஆக்சிடென்ட் பவர் இருக்கிறது நம்ம இந்தியன் கூஸ்பெரி. அது யாருக்கா தெரியுமா? அதை நம்ம தெரியாமலே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்மளுக்கே ஏன் கிடைக்கல? இப்போ கொரோனா டைமில் அது கூஸ்பெரி ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. அந்த ஆம்லா பவுடர் போட்டு கஷாயம் குடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை எல்லா ஃபேக்ட்ரிஸ்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த கூஸ்பெரியை டீஹைட்ரேட் பண்ணி அப்படி தான் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் இந்த கூஸ்பெரியோட டிமாண்டே நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு தெரிய வந்தது. கூஸ்பெரியில் 50 டைம்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் பவர் மோர் தென் எனி அதர் பெரிஸ். நீங்கள் எந்த பெரிஸ்னாலும் கன்சிடர் பண்ணுங்கள். லைக் ப்ளூபெரி, யூஎஸில் விளையிறது, யூகேல விளையிற, எல்லா கண்ட்ரியில் விளையிறது எது எடுத்து பார்த்தாலும் இதில் தான் எல்லா பவரும் அதிகம். எல்லாமே அதிகம். ஹை கண்டென்ட் ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்குது, ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஃபைபர் நாங்கள் சொல்கிறது நார் சத்து, அதெல்லாம். அப்புறம் விட்டமின் சி, தட் இஸ் மெயின் இம்பார்ட்டண்ட். விட்டமின் சி கூஸ்பெரியில் ரொம்ப ரொம்ப இருக்குது. நீங்கள் ஒரு ஆரஞ்சு பழத்தில் நம்ம விட்டமின் சின்னு என்ன நினைப்போம், ஆரஞ்சில் மட்டும்தான் இருக்குது, ஆரஞ்சு சாப்பிட்ணும், சீசனாக கிடைக்கும்போது ஆரஞ்சு நல்லா சாப்பிட்ணும். நீங்கள் ஒரு 5 ஆரஞ்சில் இருக்கிற விட்டமின் சியும் ஒரே ஒரு ஆம்லாவில் இருக்கிற விட்டமின் சியும் ஒன்று. நீங்கள் 5 ஆரஞ்சு பழத்தை ஜூஸ் புரிஞ்சு குடிக்கிறதுக்கு ஒரு ஆம்லாவை எல்லாம் கடிச்சு தின்னுட்டு போனீங்கன்னா முடிஞ்சது வேலை. இந்த ஸ்கின்னுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது. லைக் அது பார்த்துக்கும் ஸ்கின்னை என்டையராக, இட் வில் டேக் கேர். அதுதான் ஆன்டி ஆக்சிடென்ட்டோட பவர். அதுக்கு நம்ம இப்போ கூஸ்பெரி சாப்பிட்டோன்னா அதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ அது நம்ம தோல் வியாதியெலாம் வர விடாமல் பண்ணுது. லைக் அதுக்கு தான் நம்ம கூஸ்பெரி சாப்பிட்றோம். மெயினாக அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பவர் கிடைச்சாதான் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா வேலை பார்க்கும். இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, take care, bye.